என்னோடய சண்டே ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக கிச்சனுக்குள்ளே ரிலாக்ஸாக போயிட்டு மன்னா ஹெல்த் மிக்ஸாக போட்டு நானும் ஹஸ்பண்டும் குடிச்சிருந்தோம். நல்லா கதை பேசிட்டு அதை குடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்தே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்தாரு. நான் மட்டன் எலும்பு எடுத்து வச்சுருந்ததை வச்சு மட்டன் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஸோ எதுவுமே குக் பண்ணல. எனக்கு பிரியாணி கார்விங்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 டேஸாக எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கேட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஆலிஃப்னு ஒரு கடை இருக்காங்க தான் வாங்கியிருந்தோம். சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலான்னு போகிற கடையெல்லாம் கூட்டம் அள்ளுது. ஒரு கடையில் கூட ஒரு 4-5 பேர் கூட இல்லாமல் இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு க்யூவில் நிற்கிற மாதிரி தான். எங்கே போனாலும் 15 மினிட்ஸ் ஆகும் 20 மினிட்ஸ் ஆகும்னு அப்பா ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டோம். டேஸ்ட் எப்போ போல் சூப்பராக இருந்துச்சு. பட் லெக் பீஸ் தான் இல்லைம்மா காலி ஆகிடுச்சின்னு சொன்னார். நாங்கள் வந்து ஒரு 1:30-1:40 தான் போனோம். பட் ஸ்டில் அப்போவே வந்துட்டு செம்ம கூட்டம் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த சண்டேயில் தயவு செஞ்சு பிரியாணி வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, இல்லை சீக்கிரமாக போயிடுங்க. அப்புறம் ஈவினிங் வந்து டீ குடிக்க வெளில போயிட்டோம். ஸோ அதனால் மழை எங்கே, அதனால் போயிட்டு ப்ரெட் ஆம்லேட் டீலாம் குடிச்சிட்டு வந்துட்டோம்.